ஹalleluya praise the lord. கர்த்தர் இந்த நேரந்ததற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம அவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் ஒரு மனமாய் என் சின்ன தேவனை ஆராதிப்போமா? கைகளை தட்டி. அவர் சொல்ல காப்பாற்றும் தேவன். அவர் உங்களுக்கு என்ன வாக்கு தந்தாரோ அதை நிறைவேற்றுவார். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அருகரி தோன்றும் வாய்க்கால வருபவரே. நான் வறண்டிடும் அருகிரி தோன்றும் வாய்க்கால வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. கைகளை தட்டி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. பூர்வத்தில் அடைப்பட்டதே எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரபோக்க எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொல்லுமா? ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல.
ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனே, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. அல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடனே தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழுடனே தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் अनबर उमकाग ताने अय्या। हम एक हिंदी गीत गा के परमेश्वर की महिमा करेंगे। प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से, प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से, तुझे पूरे मन से, आराधना पूरे बल से, प्रेमी करूं आराधना 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 आराधना। एबिनेसरो एबिनेसरो
अब तक तू सहारा मेरा, ये भी नहीं सरो, अब तक तू सहारा मेरा, अब तक तू सहारा मेरा, तुझे पूरे मन से आराधना, पूरे बल से प्रेमी करूं, आराधना 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 एल्रोई एल्रोई याद किया धन्यवाद प्रभु, एल्रोई एल्रोई याद किया धन्यवाद प्रभु, याद किया धन्यवाद प्रभु, तुझे पूरे मन से आराधना, पूरे बल से मैं प्रेमी करूं, आराधना 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 यहोवा रफा चंगा किया धन्यवाद प्रभु, यहोवा रफा चंगा किया धन्यवाद प्रभु, तूने चंगा किया धन्यवाद प्रभु, तुझे पूरे मन से आराधना, पूरे बल से मैं प्रेमी करूं, आराधना 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 आराधना, प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से, प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से, तुझे पूरे मन से आराधना, पूरे बल से प्रेमी करूं, आराधना 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 आराधना, दोनों हाथ उठाकर आराधना आराधना ஆராதனா ஆராதனா. அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாமத்தை உயர்த்தி பாட நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், பிள்ளையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, எங்களை வழிநடத்தும். அப்படியாக நீ செய்ய போகின்ற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையை உணர்ந்து நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் சபையில் நாங்கள் உண்மை கூடி வந்து உண்மை ஆராதித்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை உடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறோம். அந்த வழியிலே எங்கள் தலைமை போதகரை ஆசீர்வதி, ஊழியக்காரிகளை ஆசீர்வதி, ஒவ்வொரு விசுவாசிகளையும் சபை மக்களையும் ஆசீர்வதி. அப்பா, நாங்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறோம். உடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க அந்த நாளை அதிசீக்கிரமாக எங்களுக்கு தாரும். அப்படியாக நீர் செய்ய போகின்ற தேவன் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். நீர் வழிநடத்தி செல்லும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். मसीह में प्रिय भाइयों और बहनों, यीशु मसीह के नाम से आपको हम स्वागत करते हैं और आशीर्वाद करते हैं. இந்த நாளில் கூட மீண்டும் தேவன் மறுபடியும் ஒருவரை சந்திக்க வைத்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். आज के दिन में भी हम सबको मिलने के लिए परमेश्वर ने कृपा किया है, इसके लिए परमेश्वर का हम धन्यवाद कहेंगे. தேவனுடைய அனுகிரகம் உங்களோடு கூட இருப்பதாக. प्रभु का अनुग्रह आपके साथ हमेशा रहने दो.
குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாற்றுவார். सारे कमियां परमेश्वर यीशु मसीह में पूरा हो. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்தும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அடுத்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தும். आज भी परमेश्वर का वचन हमें संभालेगा, हमें बल देगा, हमें रक्षा करेगा और अगला स्थान पे लेके जाएगा. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், இருள் நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும். परमेश्वर का वचन ही आपके जिंदगी में अंधेरा को निकालकर रोशनी लाएगा. விசுவாசிங்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்கள். हम 1 पत्रुस में 5 में 7 पढ़ेंगे. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். और अपना सारी चिंता उसी पर डाल दो क्योंकि उसे तुम्हारा ध्यान है. என் அன்பான தேவச்சனமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். वो आप पर ध्यान देता है, इसीलिए आपके सारे चिंता आप उस पर रख दो. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது கவனித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால். என் அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்தில் நம்ம விசாரிக்க ஒருவரும் இல்லையே, ஒருவரும் நான் எப்படி இருப்பேன் என்று விசாரிக்க இல்லை என்று நீ கவலைப்படும் போது அவர் உன்னை விசாரிக்கிறபடினால், அவர் உன்னை விசாரிக்கிறபடினால். என்ன கவனிங்கள். கவனித்தீர்களா? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். वचन कहता है कि वो आप पर ध्यान रखा है. जैसे कि हम सोचते कि दुनिया में मेरे पर ध्यान रखने कोई नहीं है, पर वचन ये कहता है परमेश्वर आप पर ध्यान रखता है, इसीलिए आपके सारे चिंता आप उस पर रख दो. கவனித்து பாருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். आपके सारी चिंता आप उस पर रख दो. காரணம், அவர் நம்மை விசாரிக்கிறார். क्योंकि वो हम पर ध्यान रखने वाला परमेश्वर है. ஏன் விசாரிக்கிறார்? விசேஷமான தேவன் நம்மை விசாரிக்கிறபடினால் நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். அவரே நம்மை விசாரிக்கிறார் என்று சொன்னால் क्यों वो हम पर ध्यान रखता है? इतना विशेष परमेश्वर हम पर ध्यान रखता है, मतलब ये सोच लेना हम लोग कितना विशेष है. நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவச்சனமே, அவர் நம்ம விசாரிக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்களாக மாறிவிடுகிறோம். मेरे प्रिय परमेश्वर के लोग, वो हम पर ध्यान देता है, इसीलिए हम विशेष लोग हैं. வேதம் என்ன சொல்லுகிறதே கவனித்து பாருங்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். हम मत्ती 6 में 25 पढ़ेंगे. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன். इसीलिए मैं तुमसे कहता हूँ कि आप अपने प्राण के लिए यह चिंता न करना कि हम क्या खाएंगे और क्या पिएंगे, और अपने शरीर के लिए यह ना सोचना कि हम क्या पहनेंगे. क्या प्राण भोजन से और शरीर वस्त्र से बढ़कर नहीं? அன்பான தேவச்சனமே, எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். मेरे प्रिय परमेश्वर के लोग, हम क्या खाएंगे ऐसा चिंता मत करो करके परमेश्वर बता रहे हैं. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல். கவனித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். हम क्या खाएंगे, हम क्या पिएंगे और क्या पहनेंगे, ये सारे चिंता आपको नहीं रहना चाहिए. वो आप पर ध्यान देता है, इसीलिए आपकी सारी चिंता उस पर रखो. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னமான தேவ சின்னமே, தேவன் நம்மளை எப்படி விசாரிக்கிறார் என்று கவனித்து பாருங்கள். காரணம், அவ்வளோ ஒரு விசேஷித்தவளாக நாம் இருக்கிறோம். அவரே நம்மை தேடி வந்து நம்ம விசாரிக்கிறார். அன்புக்குரிய தேவ சின்னமே, हम कितने विशेष लोग हैं। परमेश्वर खुद हम पर ध्यान देता है, हमें क्या चाहिए वो जानता है। அவர் நம்மை விசாரிக்கிறபடினால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் யாருமே விசாரிக்கவில்லை, யாருமே இல்லை என்ற போது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். वो हम पर ध्यान रखता है, तो हम कितने विशेष लोग हैं। इस दुनिया में अगर हम पर कोई ध्यान नहीं रखेगा तो परमेश्वर हम पर ध्यान रखा है, ये आप कभी नहीं भूलना। மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். हम मत्ती 6 में 26 पढ़ेंगे। ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? आकाश के पक्षी को देखो, वो ना बोते हैं ना काटते हैं और ना खेती में बटोरते हैं, तो भी तुम्हारे स्वर्गीय पिता इनको खिलाता है। क्या तुम उनसे मूल्य नहीं हो? அன்பான தேவ சின்னமே, அவனுடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். ஆகாயத்தில் இருக்கிற பட்சிகளை, பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. मेरे प्रिय लोग, अब ध्यान से सुनना। आकाश के पक्षी ना बोते ना काटते और ना खेत में बटोरते हैं। அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? उनको आपके स्वर्गीय पिता खिलाता है, क्या आप उनसे अधिक मूल्य नहीं हो? வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்தில் உள்ள பறவைகளை, பட்சிகளை எல்லாவற்றையும் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட பறவைகளுக்கே தேவன் பிழை போட்டுகிறார் என்று சொன்னால், அவருடைய சாயலாக உருவாக்கின நம்மை, அவருடைய சாயலாக உருவாக்கி விசேஷர்களாக மாற்றி நம்மை எப்படி உடுத்து வைப்பார் என்று, எப்படி நம்மை பராமரிப்பார் என்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, அவன் நம்ம விசாரிக்கிறபடினால் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், அவர் விசேஷமான ஒரு தெய்வம், விசேஷமான ஒரு கர்த்தர். நாம் ஆராதிக்கிற என் தேவன் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுது, அவர் விசேஷமானவர். இந்த உலகத்தில் இருக்கிற பூமியிலே காட்டிலும், வானத்திலே காட்டிலும், பாதாளத்தை காட்டிலும் எல்லா இடங்களிலும் ஒரே ஒருவர் விசேஷமானவர் இந்த பூமி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் தான் அவரால் சொல்ல முடிகிறது, आकाश के सारे पक्षी ना कुछ बोते ना कुछ काटते, फिर भी आपके स्वर्गीय पिता उन्हें खिलाता है, आप उनसे अधिक मूल्य है। इसीलिए वचन कहता है कि परमेश्वर आप पर ध्यान देता है, क्योंकि आप विशेष लोग हैं। आप किसी बात का चिंता ना करना, क्या खाना है क्या पीना है। जो परमेश्वर आपके साथ है वो विशेष परमेश्वर है, जो आप पर ध्यान देता है। நீங்கள் விசேஷித்தவர், आप विशेष लोग हैं। என் சாயலாய் இருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். मेरा छाया आप लोग विशेष लोग हैं। உங்களுக்கு விசேஷமானதையே கர்த்தர் செய்ய போகிறார். आपको विशेष कार्य ही परमेश्वर करेंगे। ஆதலால் உங்கள் கவலைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். इसीलिए आपके सारे कष्ट, दुख, चिंता आप उस पर रख दो। நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், நான் விசேஷித்தவன், ஏன்னா கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். आप एक सोच कर देखना, आप विशेष लोग हैं क्योंकि परमेश्वर आप पर ध्यान देता है।
ஒருவேளை இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை யாரும் பார்க்காமல் இருக்கலாம், உங்கள் கடன், உங்கள் போராட்டங்கள், உங்கள் வியாதிகளில் உங்களை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை நீ கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ऐसा हो सकता है कि आज भी आपके परिवार में कोई भी आपको ध्यान नहीं देते रहेंगे, पर एक चीज़ याद रख लो, जो भी ये वचन सुन रहे हैं, एक परमेश्वर है जो आप पर ध्यान देता है. ஏன்னா நீ விசேஷித்தமானவன், இந்த பூமியில் நீ விசேஷித்தமானவள். क्योंकि आप इस पृथ्वी में विशेष है. உன்னை விசாரிக்கும்படிக்கு தான் தேவன் இந்த நாள் இறங்கி வந்திருக்கிறார். என் அன்பான தேவச்சனமே, आप पर ध्यान देने के लिए परमेश्वर आज उतर कर आए हैं. உங்கள் குடும்பத்திலே நீதான் விசேஷித்தமானவன், நீதான் விசேஷித்தமானவன். இதை நீ எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ, தேவன் அப்போது உனக்கு ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன்னை மகிமைப்படுத்துவார். ये सारे परिवार में सिर्फ आप विशेष है. जब ये चीज़ आप महसूस कर लेंगे, परमेश्वर आपकी ज़िंदगी में बड़ा कार्य करेंगे. யோசித்து பார், நீ பலவீனமாக இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம். अब सोच कर देखना, आप बलवीन है, आपके पास बुद्धि नहीं है, आप कष्ट में है. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீ விசேஷித்தமானவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்போது, நான் ஒரு விசேஷித்தமானவன் என்று நீ அறிந்து கொள்ளும்போது, சகல பறவைகளை காட்டிலும் உன்னை உடுத்து வைத்து, உன்னை அழகு பார்த்து, உன்னை உயர்த்தி, உன்னை மகிமைப்படுத்த என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். लेकिन जब आप ये महसूस कर लेते कि मैं परमेश्वर के नज़र में विशेष हूँ, तो परमेश्वर आपको सारे पक्षी से भी अधिक मूल्य है, आपको आशीर्वाद करेंगे. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, அவர் விசேஷித்தமான தேவன். நம்ம விசாரிக்கிறபடினால் நாமும் விசேஷித்தலாய் மாறப்போகிறோம். इसीलिए वचन कहता है वो विशेष परमेश्वर है, हम पर ध्यान देता है, इसीलिए हम भी विशेष बनने वाले हैं. ஒன்று கவனிங்கள், லூக்காஸ் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். हम लूक में 12 में 24 पढ़ेंगे. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கு. कौओं पर ध्यान दो, वह न बोते न काटते, न उनके भंडार और न करता होता है, तो भी परमेश्वर उन्हें पालता है. तुम्हारा मूल्य पक्षियों से कई अधिक है. பறவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக தேவன் இந்த பூமியில் நம்ம வைத்து, அவைகள் पक्षियों से अधिक आप और मैं कितना मूल्य है इस पृथ्वी पर परमेश्वर के लिए. கவனித்து பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் பிழை போட்டுகிற தேவன் தான் இந்த ஊரடங்கு நாளில், இந்த லாக்டவுனில் நம்மையும் பிழை போட்டு கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்கள், जो उस पक्षियों को पाल रहा है, वही परमेश्वर हमें भी इस लॉकडाउन में संभाल कर ले आ रहा है. 2 மாதம் நீங்கள் வேலைக்கு போகல, ஒரு வருமானமும் இல்லாத போது கூட கர்த்தர் உங்கள் வீட்டை பிழை பூட்டி கொண்டு இருக்கிறார் அல்லவா? 2 महीना आप काम पर नहीं गए, बिना पगार भी परमेश्वर आपके घर को चला रहे हैं. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டு இருக்கிறார் அல்லவா? இந்த லாக்டவுன் வந்த பிறகுதான் அநேக குடும்பங்களில் சமாதானத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஏனென்றால் பறவைகளை காட்டிலும், காகங்களை காட்டிலும், மிருகங்களை காட்டிலும் தேவன் நம்ம விசேஷித்தவளாக பார்க்கிறபடினால் விசேஷித்த ஆசீர்வாதங்களோடு கூட நம்மை நடத்த போகிறார். हर एक दिन इस लॉकडाउन में हमारे परिवार को परमेश्वर संभाल रहे हैं, क्योंकि पक्षियों से भी अधिक मूल्य है हम, इसलिए परमेश्वर हमारे साथ संभालते रहे. தேவச்சனமே, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். मेरे प्रिय लोग, वो आप पर ध्यान रखता है, इसीलिए आपके सारे चिंता और दुख आप उस पर रख दो. யோசித்து பாருங்கள், ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தனும் என்று கொஞ்ச நேரம் இப்போ யோசித்து பாருங்கள்.
सोचकर देखना प्रभु मैं कैसा लायक हूँ। இந்த 2-3 மாத காலமாக தேவன் நம்மை போஷித்து நம்ம அழகாய் உடுத்தி அழகாய் நடத்தி அழகாய் உணவு இருக்கிற இடத்தையும் கொடுத்து இருக்கிறார். எதனால் விசேஷித்து என்று நீ யோசித்துப்பா. सोचकर देखना इस 2 महीना परमेश्वर ने अच्छा भोजन दे के हमें संभाला है। हम किसी लिए लायक है। நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம எதில் நல்லவர்களாக இருக்கிறோம்? தேவன் நமக்கு இப்படி ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறார். हमें क्या योग्य है कि परमेश्वर हमें इतना विशेष आशीर्वाद दी है। நல்ல உணவுகளை கொடுத்து இருக்கிறாரு. நம்ம என்ன அப்படி ஒரு விசேஷமானவர்களா? இல்லை. அவருடைய பார்வையில் நாம் விசேஷத்தனாக இருக்கிறபடினால் அவர் தாமே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறார். என்ன अच्छा भोजन देता है। हम क्या इसलिए योग्य है? नहीं, उसकी नज़र में हम विशेष है, इसीलिए हमारे लिए वो विशेष कार्य करता है। தேவச்சனமே, நீங்கள் விசேஷத்தில் என்பதை மறந்துவிடக்கூடாது. आप विशेष लोग हैं, ये आप कभी नहीं भूलना। இந்த காலகட்டத்திலும் உங்களை உங்கள் குடும்பங்களை உங்களை கொண்டுதான் விசேஷத்தனாக ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். इस समय में भी आपको आशीर्वाद करके परमेश्वर दूसरे लोगों को ये दिखाएंगे कि परमेश्वर आपके साथ है और आप विशेष लोग हैं। யோசித்து பாருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தேனப்பா. सोचकर देखिए जरा, परमेश्वर को पूछो, परमेश्वर मैं कैसा योग्य हूँ। என்னையும் நீங்கள் போஷிக்கிறீங்களே, என்னையும் நீங்கள் நடத்துகிறீங்களே, நான் எதினால் விசேஷத்தேன் என்று நாம் கேட்கும்போது நமக்கே புரிந்துவிடும் தகுதியில்லாத நம்மை அவர் விசாரிக்கிறார். अच्छा भोजन देते, अच्छा संभालते, मैं कैसा योग्य हूँ, ऐसा पूछने समय आपको पता चल जाएगा कि ना उपयोग आप पर वो ध्यान देता है। ஹல்லேலூயா. அவர் பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் சொல்வோம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு சொல்வோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா அனதை தினம் யோசிப்பவள். சொல்லுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் சொல்வோம். எதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், சொல்வோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு
வாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. வாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுவோம். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட அருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேச என்னோடுண்டு. சொல்லுவோம். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேச என்னோடுண்டு. தேவா நயதினால் விசேஷித்தவர், ராஜா நகை தினம் யோசிப்பவர். சொல்வோம். தேவா நயதினால் விசேஷித்தவர், ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நண்பான தேவச்சந்தமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, நம்ம எவ்வளோ பெரிய விசேஷத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். हम कितना मुख्य लोग हैं ये आप सोच कर देखना. வேதம் என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். हम दानियल 5 में 14 पढ़कर देखेंगे. உனக்குள்ளே தேவர்களுடைய ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். मैंने तेरे विषय में सुना है कि ईश्वर की आत्मा तुझ में रहती है और प्रकाशा प्रवीणता और आत्मा बुद्धि तुझ में पाई जाती है. அன்பான தேவச்சனமே, கவனித்து பாருங்கள். தானியேல் சிறை கைதியாக வருகிறார். प्रिय लोग ध्यान से देखना, दानियल जो है कैदी बनकर आता है. நீ எந்த இடத்துல சிறை கைதியாக இருந்தாலும் சிறைப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய சின்னமாய் நீ இருக்கிறபடினால் உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். காரணம், நீ விசேஷித்தன் என்பதை ராஜா அறிந்து கொண்டார்.
आप जो भी जगह पे कैदी बन करेंगे, आपके अंदर से एक विशेष बुद्धि और एक विशेष आत्मा कार्य करेगा, क्योंकि आप परमेश्वर के लोग हैं और ये चीज राजा जानेंगे। தானியேல் ஒரு விசேஷமானவன் என்பதை ராஜா அறிந்து கொண்டார். ராஜா அறிந்து கொள்வது காரணம் என்ன? தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. दानियल एक विशेष मनुष्य करके राजा ने जान लिया। ये राजा ने इसलिए जान लिया क्योंकि दानियल के अंदर एक विशेष आत्मा था। அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். उस वचन पर हम ध्यान देंगे। கவனிங்கள். உனக்குள்ளே तेरे अंदर தேவர்களுடைய ஆவி உண்டென்றும் परमेश्वर का आत्मा है, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் प्रकाश, प्रवीणता और विशेष बुद्धि है तुझ में, உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உங்களை குறித்தும் இந்த ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். सारी चीज तुझ में है ऐसा मैंने सुना, आपके बारे में भी सारे लोग सुनना चाहिए। ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய ஜனங்கள், விசேஷமான ஜனங்கள், இவர்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டம், அநேகருக்காக மன்றாடுகிற ஒரு கூட்டம் என்று உன்னை பார்த்து அநேகர் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்து இருக்கிறார். आप एक विशेष लोग हैं, प्रार्थना करते और परमेश्वर के अंदर है, ऐसा लोग जानना चाहिए। इसीलिए परमेश्वर आपको एक विशेष आत्मा दिया है। அன்பான தேவ ஜனமே, நீ எவ்வளவு விசேஷித்தவள் என்று இப்போது நீ யோசித்துப்பா. प्रिय परमेश्वर के लोग, आप कितने विशेष है ये आप सोच कर देखो। அடிமையா இருக்கிற இடத்துல கூட, ஒன்றுமில்லாத இடத்துல கூட தேவனுடைய பார்வையில் நீ விசேஷித்தனா தேவன் வைத்திருக்கிறார். गुलाम बनकर रहने समय में, कुछ नहीं रहने समय में भी परमेश्वर की नजर में आप एक विशेष लोग हैं। நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை விசேஷித்தவனா மாற்றி விட, விசேஷத்தவளா வைத்து விடுவா. जहाँ पर आप काम करते हैं वहाँ पर परमेश्वर आपको एक विशेष लोग बना देगा। நீ படிக்கிற இடங்களில் கர்த்தர் உன்னை விசேஷத்தவனாக மாற்றி விடுவா. पढ़ाई में भी परमेश्वर आपको विशेष लोग बना देंगे। நீ இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை விசேஷமா மாற்றுவா. अब जो भी स्थान पे है उस पर आपको परमेश्वर विशेष बना देगा। பாருங்கள், தானியேல் ராஜா பார்த்து சொல்லுகிறார், ஐயோ உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். दानियल को देखकर राजा ने बोला, तेरे बारे में मैं सुना हूँ, உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு நான் அறிந்து கொண்டேன். तेरे अंदर एक विशेष आत्मा है ये मैं जान लिया। என் அன்புக்குரிய தேவச்சனே, ஆதலால் தான் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், அவர் பார்வைக்கு நாம் விசேஷமானவர்கள். वह आप पर ध्यान रखता है, इसीलिए उसके नजर में आप विशेष लोग हैं। சாத்தான் பலவிதமாக சொல்லுவான், நீ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி சுகம் கிடைக்காது, இனி நன்மை உண்டாகாது, உன் பிஸ்னஸ் அவ்வளோதான், உன் குடும்பம் அவ்வளோதான், உன் பிள்ளைகள் அவ்வளோதான், உன் எதிர்காலம் அவ்வளோதான், உன் படிப்பு அவ்வளோதான் என்று பிசாச பலவிதமான சோர்வான வார்த்தைகளை கொடுத்து நீ சோர்ந்து போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட, இனி எந்திரிக்க மாட்டாய் என்றெல்லாம் சொல்லும்போது, जब भी शैतान आपको देखकर बोलेगा कि तू पापी है, तू नहीं उठ पाएगा, तेरी जिंदगी इधर ही खत्म हो जाएगा, तू बर्बाद हो जाएगा, तू खत्म हो गया, तू ये है, तू वो है, ऐसा बोलने समय में நீ ஒன்று யோசித்து வைத்துக்கொள், நான் விசேஷமானவன். तभी आप सिर्फ एक ही चीज सोच लेना कि मैं विशेष हूँ। கர்த்தருடைய பார்வையில் நான் விசேஷமானவன். परमेश्वर के नजर में मैं विशेष हूँ। ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களை பார்க்கிலும் நான் தேவன் என்னை விசேஷமாக வைத்திருக்கிறார். நான் விசேஷமானவன், விசேஷித்தவள் என்று நீ அறிந்து கொள்ளும்போது பிசாசானவன் வெட்கப்பட்டு உன் குடும்பத்தை விட்டு, உன்னை விட்டு விலகி போய்விடுவான். जब आप ये जान लेंगे कि आकाश के पक्षी से बढ़कर और इस पृथ्वी के सारे लोग से बढ़कर आप विशेष है परमेश्वर के, जब आप ये जान लेंगे शैतान आपको छोड़कर लज्जित होकर भाग जाएगा। இந்த விசேஷமானவரை நீ தேட பழகிக் கொள்ள வேண்டும். इस विशेष परमेश्वर को आपको ढूंढना चाहिए।
அதிகாலையில் எழுந்து செபிக்கிற ஒரு பழக்கத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். படுப்பதற்கு முன்பாக செபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். காரணம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லா காரியத்துக்கும் செபம் பண்ணிவிட்டு தான் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். காரணம், நாம் விசேஷமானவர்கள். सुबह उठकर प्रार्थना करना चाहिए, रात को सोने समय प्रार्थना करना चाहिए। जो भी कार्य आप करेंगे आपको पहला प्रार्थना करना चाहिए, क्योंकि आप विशेष लोग हैं। இன்னைக்கு அழகான ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். आज एक अच्छा सुसमाचार पवित्र आत्मा ने हमें बता दिया। உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். सृष्टि गीत 5 में हाथ पढ़कर देखेंगे। எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவரிடத்தில் நீங்கள் போய் சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். हे इस्राएल की पुत्रियों, मैं तुमको शपथ दिलाकर कहती हूँ, यदि मेरे प्रेमी तुमको मिल जाए तो उससे कह देना कि मैं प्रेम में रोगी हूँ। என் அன்பான தேவஜனமே, நீங்கள் எப்போதெல்லாம் உன்னத பாட்டை நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த உன்னத புத்தகம் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகத்தை வைத்துங்கள், உன்னத பாட்டு படிக்கும்போது ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உன்னத பாட்டில் தேவனும் நீயும், அவ்வளோதான். मेरे प्रिय लोगों, जब भी ये सृष्टि गीत की पुस्तक आप पढ़ते हो, एक चीज़ याद रख लो, इस पुस्तक में सिर्फ आप और परमेश्वर हैं। அந்த உன்னத பாட்டை நீங்கள் அப்படி தான் படிக்கணும், நானும் என் தேவன். इस पुस्तक को आपको ऐसे ही पढ़ना है, मैं और मेरे परमेश्वर, நானும் என் ரட்சகர், நானும் என் இயேசு, मैं और मेरे परमेश्वर यीशु। நீங்கள் அப்படி படிக்கும்போது தான் உங்களுக்குள்ள அவர் மீது ஒரு பெரிய ஒரு நேசம், ஒரு விசுவாசம், ஒரு அன்பு உண்டாகிவிடும். जब आप वैसा पढ़ेंगे तभी आपको उस पर एक प्रेम और एक विश्वास आएगा। பாருங்க, 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எருசலேமுடைய குமார்த்திகளே, ये इस्राएल की पुत्रियों, என் நேசரில், मेरे प्रेमी को, என் நேசரை எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா, मेरे प्रेमी को अगर आप किधर भी देखे तो நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவரிடத்தில் போய் சொல்லும்படி கவனித்து பார்த்தீங்களா? मैं प्रेम से रोगी हूँ, ऐसा आप उसे बता देना। என் நேசரை எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா, मेरे प्रेमी को अगर आप जिधर भी देखेंगे तो நீங்க அவரிடத்துல போய் சொல்லுங்க, நான் கஷ்டப்படுகிறேன். उसको जाके बता देना कि मैं कष्ट में हूँ, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், போராட்டங்களோடு இருக்கிறேன். मैं आंसू के साथ हूँ, मैं कष्ट में हूँ, मैं दुख में हूँ। இந்த ஜெப குறிப்பெல்லாம் தேவனுடைய பாதத்தில் நீங்க கொண்டு போய் வைக்கணும். ये सारी विनती आपको परमेश्वर के समूह में रखना है। ஜெபிக்கிற இடத்துல போய் சொல்லுங்க, இதோ என் நேசரை கண்டீர்களா? जो प्रार्थना करते हैं उनसे बोलना, क्या मेरे प्रेमी को देखा आप? அவருடைய நேசத்தில் நான் சோகம் அடைந்துட்டேன், வியாதினால சோகம் அடைந்துட்டேன், பிரச்சனையால் சோகம் அடைந்துட்டேன், போராட்டங்களினால் நஷ்டங்களினால் நான் சோகம் அடைந்துட்டேன். என் நேசரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்க, நான் சோகம் அடைந்தேன். वो दुख और कष्ट से मैं जी रहा हूँ, अगर मेरे प्रेमी को आप देखे तो बता देना कि मैं दुख हूँ। உங்கள் விண்ணப்பங்களும் செபங்களும் இப்படி தான் இருக்கும். आपका विनती और प्रार्थना ऐसे ही होना चाहिए। சூழ்நிலைகளை நம்ம சுற்றி சூழ்நிலைகளை மாறிக்கொண்டே இருக்கும், நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். सारी समस्या बदलते ही रहेगा, ஆனால் மாறாத ஒரே ஒரு ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ना बदलने वाला सिर्फ एक ही है, वो हमारा परमेश्वर यीशु मसीह। அதெல்லாம் வேதம் சொல்லுது, என் நேசரை கண்டீர்களா? इसीलिए वचन कहता है, क्या मेरे प्रेमी को आपने देखा? யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் செபிக்கிற ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்கள் 2 பேரோ 3 பேரோ கூடி உங்கள் பிரச்சனைகளை முன்னால் வைத்து செபிக்கும் போது, ஆண்டவரே உன் நேசத்தினால் நான் சுகமடைந்து இருக்கிறேன். आपका जो भी समस्या होगा 2 और 3 जन को बुलाकर मिलकर प्रार्थना में आपको आपका विनती को रखना है। ये परमेश्वर तेरे प्यार से मैं चंगाई हुआ हूँ, என் பிரச்சனையினால் நான் சுகமடைந்து, குழப்பத்தினால் சுகமடைந்து இருக்கிறேன். मेरे समस्या से मैं बहुत परेशान था, दुख था,
என் நேசர் நீ கண்டீரானார். अगर मेरे प्रेमी को आप देखे तो அவள் ஆணையிடுகிறார். அதை கேட்ட ஜனங்கள், கீழே வாசனம் 9 வசனம், उसके आगे क्या है 9वां वचन में हम देखेंगे, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசர்களை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ए स्त्रियों मेरे परम सुंदरी, तेरा प्रेमी और प्रेमियों से किस बात में उत्तम है, तो क्यों हमको ऐसा शपथ धराती है? அவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவர் என் நேசரை பார்த்தீங்களா? वे सब पूछे, मेरे प्रेमी को देखा क्या? அவரை நான் பார்க்கலையே, காண முடியாமல் இருக்கிறேன், தவித்து கொண்டு இருக்கிறேன். उसे मैं नहीं देखी, बहुत दुख हूँ और कष्ट हूँ. என் நேசரை பார்க்க நான் துடித்து கொண்டு இருக்கேன், அவரை காணவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நான் சோகமடைந்தவன். मैं उसे देखी नहीं, अगर आप देखेंगे तो बता देना कि मैं बहुत दुख और कष्ट में हूँ. அவர் எல்லாம் கேட்குறாங்க, அப்படி என்ன விசேஷமானவர் உங்க நேசர்? वे सब पूछे, ऐसा क्या विशेष है तेरा प्रेमी? நீ நேசிக்கிற நேசர் அப்படி என்ன விசேஷம், என்ன குவாலிட்டி இருக்கு அவர்கிட்ட? जो तेरा प्रेमी है उसमें क्या क्वालिटी है? மற்ற நேசர்களை பார்க்கிலும் என் அன்புக்குரிய தேவ செந்தமே, உலகத்தில் உங்களுக்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கை இருக்கலாம். दूसरे प्रेमियों से बढ़कर मेरे प्रिय लोग, इस दुनिया में आपको अनेक मार्ग, अनेक विश्वास, अनेक प्रेमी हो सकते हैं. அதான் அவருக்கு சொல்லுங்கள், மற்ற நேசர்களை பார்க்கிலும் உன் நேசர் என்ன விசேஷமானவர்? इसलिए उन्होंने बोले, दूसरे प्रेमियों से तेरे प्रेमी में क्या बात उत्तम है? நீ ஆராதிக்கிற உன் தேவன் என்ன விசேஷமானவர்? तो जो आराधना करता है वो परमेश्वर में क्या कार्य विशेष है? நீ வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்ட விசேஷமானது? இதை மற்றவர்களும் நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோமே, மற்ற நேசர்களை பார்க்கிலும் உன் நேசர் எதில் சிறந்தவர்? जिस परमेश्वर से तू प्रार्थना कर रहा है वो किस में विशेष है? दुनिया में सब लोग प्रार्थना कर रहे हैं, उनके परमेश्वर में तेरे परमेश्वर में क्या विशेष बात है? நண்புக்குரிய தேவச்சன், मेरे प्रिय परमेश्वर के लोग, அவளுடைய பதிலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 10 வசனத்தை வாசிப்போம். उसका उत्तर हम 10वां वचन में पढ़ कर देखेंगे. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். मेरा प्रेमी गोरा और लाल सा है, वो 10,000 में उत्तम है. பாத்தீங்களா, என் நேசர் எப்படிப்பட்டவர்? मेरा प्रेमी कैसा है? 10,000 பேர்களிலும் அவர்தான் சிறந்தவர், அவர்தான் விசேஷமானவர். 10,000 लोग में वही विशेष और उत्तम है. உலகத்தில் எத்தனையோ நேசங்கள் இருந்தாலும், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும், என்னுடைய தெய்வம் விசேஷமானவர். 10,000 பேர்களை நிறுத்தி வைத்தாலும் என் தேவன் விசேஷமானவராயிருக்கிறார். दुनिया में चाहे कितना भी ईश्वर और देव हो, उन सब में मेरे परमेश्वर विशेष है. அந்த விசேஷமான தேவனை தான் இப்போது நீ ஆராதித்து கொண்டு இருக்கிற 10,000 பேர்களிலும் சிறந்த ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். उस विशेष परमेश्वर को ही आप और मैं आराधना कर रहे हैं. 10,000 में वो उत्तम है. நண்புக்குரிய தேவச்சனன், मेरे प्रिय परमेश्वर के लोग, நம்முடைய நேசர் எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர். हमारे प्रेमी सबसे विशेष है. 10,000 பேர்களிலும் அவர் விசேஷமான ஒரு தெய்வம். 10,000 में भी वो एक विशेष परमेश्वर है. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம், அவர் விசேஷமானவர். तेरे सारे समस्या को जानने वाला परमेश्वर वो विशेष है. எவ்வளோ அழகா வேதம் சொல்லு பாரு, 10,000 பேர்களில் என் நேசர் விசேஷமானவர். कितना अच्छा वचन कहता है, 10,000 में भी मेरे प्रेमी उत्तम है. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும்
எனக்கும் உங்கள் விசுவாசிக்கும் என்னுடைய விசுவாசில் இருக்கணும். நான் நேசிக்கிற என் நேச எல்லாரை காட்டிலும், எல்லா தெய்வங்களை காட்டிலும், எல்லா அன்பை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்க அன்பை எல்லாவற்றை காட்டிலும் என் நேசருடைய அன்பு விசேஷமானது. यही विश्वास आप में और मेरे में होना चाहिए. इस दुनिया के सब ईश्वर से, सब प्रेम से मेरे परमेश्वर का प्रेम अधिक और विशेष है. இந்த உலகத்துக்குரிய அன்பு இன்றைக்கு இருக்க நாளைக்கு மறைந்துவிடும். कितने लोग के प्यार आज है कल छुप जाता है. கொஞ்ச நாள் இருக்கும், மறைந்துவிடும், போய்விடும், காணாமலே போய்விடும், இல்லாமலே கூட போய்விடும். थोड़ा समय रहता है फिर गायब हो जाता है. ஆனால் மாறாத ஒரு நேசர், ना बदलता एक परमेश्वर. வேதம் சொல்லு 10,000 பேர்களில் वचन कहता है 10,000 में என் நேசர் சிறந்தவர். मेरे प्रेमी छंगाई देंगे. அவரை தான் இன்னைக்கு நீ கண்டுபிடிக்கணும், அவரை தான் நீ தேடணும். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறபடினா उसको ही आपको आज ढूंढना है क्योंकि वो आप पर ध्यान रखता है. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. என் அன்புக்குரிய தேவ சின்னமே, आपके सारे दुख आप उस पर रख दो. இப்போ உங்கள் குடும்பத்தில் எந்த கவலை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், अब आपके परिवार में कोई भी दुख होने दो, कोई भी कष्ट होने दो, कोई भी समस्या होने दो. இந்த உலகத்தில் சாத்தான் பலவிதமான போராட்டங்களை அநேக குடும்பங்களில் கொண்டு வந்து குடும்பத்தை குழப்பி விடுகிறான். शैतान इस दुनिया में अनेक परिवार में अनेक कष्ट और दुख लाकर सबको दुख पहुंचाता है. இன்னைக்கு அந்த பிசாசனும் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் காலத்தில் தேவதூதர்களாம் தேவனுடைய சமூகத்தை நிற்கும்போது சாத்தானும் அங்கே நடுவில் போய் நின்றாலும், சாத்தான் பார்த்தீங்களா எந்த இடத்துல நிற்க அவனுக்கும் அதிகாரம் இருக்கு. जैसे कि अय्यूब की पुस्तक में बताया गया है, देवदूत जाके परमेश्वर के समूह में खड़े थे, वहाँ पर शैतान भी खड़ा था. आज शैतान को भी सब जगह में जाके खड़े रहने के अधिकार है. சாத்தான் எந்த இடத்துல வந்து உன்னை சோதிக்கும்படிக்கு, உன்னை கீழே தள்ளும்படிக்கு சாத்தான் சுற்றி திரிகிறான். शैतान सब जगह आकर आपको दुख और कष्ट देकर आपको नीचे गिराने के लिए वो घूम रहा है. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். शैतान किसको बर्बाद करूं ऐसा घूम रहा है. யோவான் 10 அதிகாரம் 10 சொல்லுகிறது, यूवना 10 में 10 ये बताता है कि சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே உன் குடும்பத்தை தேடி வருகிறான். शैतान मारने और नष्ट करने आपका परिवार को ढूंढ के आता है. உன் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எடுக்க வருகிறான், உன் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி எடுக்க வருகிறான், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்கு இருக்கிற நன்மைகளை எடுக்க வந்து சாத்தான் உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக மாற்றி आपके परिवार से शांति और समाधान निकालने और आपकी ज़िंदगी से आशीर्वाद निकालने के लिए शैतान आ रहा है. निकाल कर तुम्हें दुख और कष्ट पहुंचाएगा. உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றி விடுகிறான். आपका ज़िंदगी को बर्बाद कर देता है. இன்றைக்கு எத்தனை குடும்பம் சின்ன பின்னமாக சீரழிந்து போய்விட்டது. आज के दिन में भी अनेक परिवार बर्बाद हो गया है. காரணம் அவர்கள் நேசரை தேடாமல் வேறொரு நேசத்தை தேடுகிறார்கள். कारण वो परमेश्वर को नहीं ढूंढे और कोई प्रेमी को ढूंढे. என் அன்பான தேவ சின்னமே, प्रिय परमेश्वर के लोग, சாத்தான் கொடுக்கிற எல்லாம் உங்கள் தோல்வியை கொண்டு வரும். शैतान आपको जो भी देता है उसमें आपको नष्ट होगा. அதான் வேதம் சொல்லுது. वचन कहता है நேசரை காண்கிறான் சொல்லுங்க, அவருடைய நேசத்தினால நான் சோகமாக. अगर आप मेरे प्रेमी को देखा तो बता देना कि मैं दुख हूँ. செபிக்கலன்னா எப்போது நீ கவலைப்பட்டு இருக்கிறாங்க, வேதம் வாசிக்கல என்று சொன்ன எப்போது நீ கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அவள் சொல்லுகிற பாருங்க, என் நேசரை பார்க்கல அதெல்லாம் சோர்ந்து போயிட்டேன். प्रार्थना नहीं किया या तो वचन नहीं पढ़ा तो आप कभी दुख हुए. देखो स्त्री ने बताया मेरा प्रेमी को नहीं देखा इसीलिए मैं दुखी हूँ. என் நேசரோடு கூட பேசல அதெல்லாம் சோர்ந்து போயிட்டேன். என் நேசரோடு கூட செபம் பண்ணவில்லை அதெல்லாம் சோர்ந்து போயிட்டேன். கண்டுபிடித்தீங்கன்னா சொல்லிடுங்க, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன். मेरे प्रेमी से मैंने बात नहीं किया इसीलिए मैं दुखी हूँ. अगर मेरे प्रेमी आपको मिला तो बता देना कि मैं दुखी हूँ. குழப்பங்களோடு இருக்கிறேன். उलझन में हूँ मैं.
என் அன்புக்குரிய தேவச்சன், मेरे प्रिय परमेश्वर के लोग, இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு सुसमाचार सुन रहे हैं आप लोग को, நீ ஒரு விசேஷமானவன் என்று கர்த்தர் ஒருவர் தான் உன்னை சொல்கிறார். आप एक विशेष लोग है करके सिर्फ परमेश्वर बता रहे हैं. மற்ற எல்லாரும் நீ அப்படி நீ இப்படி குறை சொல்லுகிறதுக்கிட்டே ஆட்கள் இருப்பாங்க. बाकी सब लोग तो वैसा है करके आपकी कमजोरी बताएंगे. உன்னை குற்றம் கண்டுபிடிப்பதற்கே ஆட்கள் இருப்பார். तेरे गलती निकालने के लिए लोग रहते हैं. உன்னை கீழே தள்ளுவதற்கே ஜனங்கள் இருப்பார். आपको नीचे गिराने लोग हैं. ஆனால் உன்னை விசேஷத்தனை மாற்ற தேவன் ஒருவர் மாத்திரம் தான் இருப்பார். लेकिन आपको विशेष बनाने के लिए सिर्फ परमेश्वर एक ही है. எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல உயர்த்த உன் தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். जिस जगह में आपका सिर झुका वहाँ पर आपका सिर उठाने सिर्फ तेरे परमेश्वर एक ही कर सकता है. ஏன்னா அவர் தான் உன்னை விசேஷத்தனாக மாற்ற முடியும். क्योंकि वही तुझे विशेष मनुष्य बदल सकता है. ஆகாதன் என்று எல்லாராலும் உன்னை தள்ளினால் ना उपयोग बोलकर सब डक्का देंगे तो நீதான் அவருக்கு ராஜாவாக மாறப்போகிறார். நீதான் அவருக்கு ஆசாரியனை மாறப்போகிறார். நீதான் அவருக்கு உண்மை உள்ளவனை மாறப்போகிறார். तो ही उसको उपयोग मनुष्य बनने वाला है, तो ही उसको राजा बनने वाला है. ஏன் தெரியுமா? क्यों मालूम? விசேஷமானவன் என்று கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर आपको एक विशेष मनुष्य के दौर से देखते. நீங்க சொல்லுங்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா தினம் அதை யோசிப்பவன். आप लोग बोलो, प्रभु मैं कैसा विशेषित हूँ, राजा मैं हर दिन ये सोचता हूँ. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா அதை தினம் யோசிப்பவன். प्रभु मैं कैसा विशेषित हूँ, राजा मैं हर दिन ये सोचता हूँ. ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுங்க, कैसा ये कैसा, क्योंकि आप मेरे संग चलते हैं. ஏதினால் அன்பான தேவச்சனமே, நீ விசேஷத்தன் என்று தேவன் ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். मेरे प्रिय परमेश्वर के लोग, आप विशेष है ऐसा परमेश्वर एक ही कह सकता है. மார்த்தாள் மரியாள் கண்ணீர் விட்டு அழுதாள். मार्ता और मरिया बहुत रो रहे थे. தன்னுடைய சகோதரன் மரித்து அடக்கம் செய்துவிட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. उनका भाई मरकर अंतिम संस्कार होकर 4 दिन हो चुका था. அவள் துக்கத்தோடு இருக்கிறார். वो लोग दुख के साथ थे. 4ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறார். चौथा दिन परमेश्वर यीशु मसीह उस घर पे गए. இன்றைக்கும் உன் வீட்டை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். आज भी आपके घर ढूंढकर परमेश्वर यीशु मसीह आए हैं. ஏன் தெரியுமா? क्यों मालूम? கண்ணீரை பார்ப்பது, உன் கண்ணீரை துடைப்பது, உன்னை அப்படியே விட்டு விடுவதற்கல்ல, உன் கண்ணீரை துடைத்து உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். वो आपके आंसू को देखकर छोड़ने नहीं, उसे पोंछने और आपको दुख को खुशी में बदलने आया. மார்த்தாள் மரியாள் இயேசுவை பார்த்த மாத்திரம் வேதம் சொல்லி கழுது புலம்பினார். वचन कहता है यीशु मसीह को देखते ही मार्ता और मरिया बहुत रो रहे थे. இன்றைக்கும் நீங்க ஆண்டவரத்தில் அழுது புலம்புகள். आज भी आप परमेश्वर के सम्मुख में रोना. மரித்து 4 நாளாகிவிட்டது. அவர் சொல்றாங்க, சகோதரன் மரித்து 4 நாளாகிவிட்டது ஆண்டவர். उन्होंने बताया कि मेरे भाई मरकर 4 दिन हो गया परमेश्वर. அவர் சொல்லுகிற, வா நாம் போய் பார்ப்போம். यीशु मसीह ने बोला चलो मेरे साथ जाके देखेंगे. அவங்க சொல்ல, வேண்டாம் ஆண்டவர். उन्होंने बोला नहीं परमेश्वर, இப்போ நாரும் अब दुर्गंध आएगा, துர்நாற்றம் அடிக்கும். अब दुर्गंध आएगा. உன் துர்நாற்றமான வாழ்க்கையை
மாற்றதான் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். मेरे प्रिय परमेश्वर के लोग, आपके दुर्गंध जिंदगी को बदलने के लिए परमेश्वर यीशु आपको ढूंढ कर आए हैं. மார்த்தாள் மரியாளை தேடி வந்த நோக்கம் துர்நாற்றத்தை போக்குவதற்காக. मार्था और मरिया को इसीलिए ढूंढ के आया, उनका दुर्गंध को बदलने के लिए. மரித்த அந்த சரீரத்தை விசேஷித்தனாக வெளியே எழுப்பினார். मुर्दा हुआ उसका शरीर को एक शब्द से जी उठाया. உன் வாழ்க்கை கூட வெளியே எழுப்புவா. आज आपका जिंदगी को भी वो जी उठाएगा. அது வரைக்கும் நீ காத்திருக்க. तब तक आपको इंतजार करना पड़ेगा. போன வாரம் கூட நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். गया हफ्ता भी मैंने आपको सुसमाचार में बताया था. போன வாரம் கூட ஒரு ஆலோசனை தேவன் பரிசுத்தாவை நமக்கு கொடுத்தார். வெயிட் அண்ட் சி, காத்திரு. गया हफ्ता भी पवित्र आत्मा ने बताया, इंतजार करके देखो. நீ அவசரப்படுறது எல்லாமே உனக்கு தோல்வி தான் வரும். अब जल्दी मत करो, जल्दी में जो भी करते वो नष्ट ही लाएगा. நீ எடுக்கிற முடிவெல்லாம் தோல்வியாக தான் மாறும். अब जो भी निर्णय जल्दी में लेंगे वो नष्ट ही लाएगा. காத்திரு. परमेश्वर के लिए इंतजार करो. வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள். थोड़ा समय वेट करो. எல்லாம் தேவன் சரியாய் மாற்றி உன்னை அதே ஸ்தானத்தில் விசேஷித்தவளாக தேவன் மாற்றுவார். सब परमेश्वर सही करके आपको उसी स्थान में विशेष मनुष्य बनाएंगे. என் நேச 10,000 பேர்கள் விசேஷமான. मेरे प्रेमी 10,000 लोग में उत्तम है. நான் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவர் விசேஷமானவர். मैं आराधना करता परमेश्वर विशेष है. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் दानियल 3 में 17 कहता है, हम जो परमेश्वर की आराधना करते எங்களை हैं தப்புவிக்க வல்லவர். वो हमें बचाने के लिए बलवान है. அவ்வளவு ஒரு விசேஷமான தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். उतना विशेष परमेश्वर है. हम जो परमेश्वर की आराधना करते हैं वो हमें बचाने के लिए बलवान है. அவர் விசேஷமான ஒரு தேவன். वो विशेष परमेश्वर है. என் அன்புக்குரிய தேவச்சன், கூனி குறுகி போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிமிரச் செய்வார். காரணம், நீங்கள் விசேஷித்தவர். मेरे प्रिय परमेश्वर के लोग, झुका हुआ टूटा हुआ आपका जिंदगी को परमेश्वर फिर से उठाएंगे, कारण आप विशेष लोग हैं. நீங்கள் விசேஷமானவர். आप विशेष लोग हैं. லூகாஸ் 10ஆம் அதிகாரத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு கூனியாக இருக்க வாழ்க்கை தலைகீழாக இருக்கு. अगर लुकुस 10 में देखेंगे तो एक स्त्री झुका हुआ जी रही थी जिंदगी में. எல்லாருடைய பார்வைக்கும் அவள் கூனியாக இருந்தாள். सबके नज़र में वो एक झुकी हुई स्त्री थी. தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. सिर झुका हुआ एक जिंदगी था उसका. ஆனால் இயேசுவின் பார்வைக்கு அவள் விசேஷமானவள். लेकिन यीशु मसीह के नज़र में वो एक विशेष थी. இன்றைக்கும் நீ இயேசுடைய பார்வைக்கு விசேஷமானவள், விசேஷமானவள். आज भी यीशु मसीह के नज़र में आप विशेष लोग हैं. உன்னைதான் ஆண்டவர் இந்த நாளில் தேடி வந்திருக்கிறார். आपको ही आज यीशु मसीह ढूंढ कर आए हैं. நீ விசேஷமானவன் இந்த மறந்து விடாது. आप विशेष लोग हैं, ये आप कभी नहीं भूलना. பிசாசு உன்னை எப்படியாவது ஒன்றுமில்லை, அவ்வளோதான், நீ ஒன்றுமே இல்லை, ஜெபமே பண்ணுறதில்ல, வேதமே வாசிக்கிறதில்ல என்று சொல்லி உன்னை கீழே தள்ளி உன் விசேஷத்தை எல்லாம் எடுத்துருக்கலாம். शैतान बड़ा चालाकी से आपको नीचे गिरा देता है. तो बाइबल नहीं पढ़ता है, तो प्रार्थना नहीं करता है, तो कुछ नहीं है बोल के. ஆனால் ஏசப்பாவை இன்னைக்கு உன்னை தேடி, உன் வீட்டை தேடி, உன் குடும்பத்தை தேடி வந்து இருக்கிற காரணம், நீங்கள் விசேஷமானவர். लेकिन यीशु मसीह आज आपको, आपका परिवार को ढूंढ के आपके घर पे आए, कारण आप विशेष मनुष्य हैं. அவருடைய ஜனங்கள் விசேஷமானவர். उनके लोग विशेष लोग हैं. வேதம் சொல்லுது, என்னுடைய ஜனத்துக்கும் உன்னுடைய ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை செய்வேன், காரணம் என் ஜனங்கள் எனக்கு விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுவார். वचन में परमेश्वर कहते हैं, तेरे लोग और मेरे लोग में एक फ़र्क है, कारण मेरे लोग विशेष लोग हैं. आप जो भी एरिया में, उस एरिया में परमेश्वर आपको विशेष रूप में बदल देंगे. முடியாததெல்லாம் கர்த்தரால் முடியும். விசேஷமானதா தேவன் செய்வார். जो भी कार्य आपसे नहीं होता है वो सब परमेश्वर विशेष रूप से करेंगे.
எது உங்களால் முடியலையோ அதை தேவன் முடிச்சிடுவார். காரணம் நீங்கள் விசேஷமானவர். जो कार्य आपसे नहीं हुआ वो परमेश्वर पूरा करेंगे, कारण आप विशेष लोग हैं। நீங்கள் விசேஷமானவள், இதை மறந்துடாது. आप विशेष लोग हैं, ये आप कभी नहीं भूलना। ஆதலால் தான் தினமும் ஆண்டவரை தேடுவதற்கு உங்கள் இருதயங்களை திருப்பி கொடுக்க வேண்டும். इसीलिए रोज परमेश्वर को ढूंढने के लिए आपको दिल को फिराना है। தானியேல் அடிமையாய் போன போது கூட அந்த தேசத்தை ராஜா சொல்லுகிறார், நீ விசேஷமானவர். दानियल गुलाम बन के गया, लेकिन उस देश के राजा ने बोला तू विशेष मनुष्य है। உன்னை பார்த்தும் இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசேஷமானவள், விசேஷமானவள். आपको देख के भी परमेश्वर यही बता रहा है कि आप एक विशेष मनुष्य அன்பான हैं। தேவச்சனமே, நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்றை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நான் விசேஷமா. प्रिय लोग, हम प्रार्थना करने वाले एक चीज याद रख लो, मैं विशेष हूँ। பறவைகளை காட்டு நான் விசேஷமான, पक्षी से मैं विशेष हूँ। ஆகத்தை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும், ஏன் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ விசேஷமான. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நீ ஏற்றுக்கொண்டாய், என்றைக்கு நீ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட, அன்றைக்கு நீ விசேஷவனாய் தேவன் உன்னை மாற்றுவார். आपके सारे परिवार के लोग से आप विशेष हैं। जिस दिन परमेश्वर यीशु मसीह को आपने अपना लिया, उस दिन से आप विशेष लोग हैं। பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் தலையை கீழே வைக்காமல் கர்த்தர் உங்கள் தலையை மேலே தான் வைப்பார் எப்பொழுதும். कभी नहीं डरना, परमेश्वर आपको सिर नीचे नहीं ऊपर ही रखेंगे, ஏன்னா நீ விசேஷமானவன், விசேஷமானவன். क्योंकि आप विशेष लोग हैं। கடைசியாக யாத்திராகமம் 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். हम निर्गमन की पुस्तक में 33 में 16 पढ़ेंगे। எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ये कैसा जाना जाए कि तेरे अनुग्रह की दुष्ट मुझ पर और अपनी प्रजा पर है? क्या इससे नहीं कि तू हमारे संग संग चले, जिससे मैं और तेरी प्रजा के लोग पृथ्वी भर के सब लोग से अलग ठहरे? நாங்கள் எப்படி விசேஷமானவர்கள் ஆண்டவரே? हम कैसे विशेष है परमेश्वर? முன்னாடி தண்ணீர், பின்னாடி பார்வை, முன்னாடியும் மரணம், பின்னாடியும் மரணம். யோசிச்சு பாருங்க. आगे जल था, पीछे फारौन था, आगे भी मौत, पीछे भी मौत था। सोच कर देखो। இந்த பக்கம் போனால் தண்ணியில் சாகும், செங்கடலில் போய் மரணத்தை சந்திக்கும். திரும்பி ஓடிலாம் என்று சொன்னால் பின்னாடி பார்வனும் அவனுடைய சேனைகளும், அங்கேயும் மரணம். आगे जाएंगे तो वहाँ पर जल है, मौत। पीछे फिरेंगे तो वहाँ पर फारौन है, वहाँ पर भी मौत है। முன்னாடியும் மரணம், பின்னாடியும் மரணம். आगे भी मौत और पीछे भी मौत है। அன்புக்குரிய தேவச்சன், உனக்கு சுற்றி எத்தனை பிரச்சனை இருந்தால் தேவனுடைய பார்வைக்கு நீ விசேஷமானவர். मेरे प्रिय परमेश्वर के लोग, आपकी ज़िंदगी में कितना भी समस्या होने दो, परमेश्वर की नज़र में आप विशेष है। யோசித்து பாருங்க, அவர்கள் மிகவும் கலங்கினார்கள், வேதனைப்பட்டார்கள். सोचकर देखो वो लोग कितने कष्ट और दुख से थे। இப்படி ஓடினாலும் மரணம் ஆண்டவரே, பின்னாடி ஓடினாலும் மரணம். आगे भी मौत है और पीछे भी मौत है परमेश्वर। இன்றைக்கும் எத்தனையோ குடும்பத்தில் இந்த மரண பயங்கள் இருக்கல. आज भी अनेक परिवार में इस मौत का डर है। அழகான விசேஷமான தேவனை தேடாமல் இருக்கிறதுனால மரணத்தை தேடிக்கொள்கிறார். विशेष परमेश्वर को नहीं ढूंढते, इसीलिए मौत ढूंढ लेते। நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும். மரணம் அல்ல, வாழ தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். आप विशेष लोग हैं, ये आप आज जान लेना है। मरने नहीं, जीने के लिए परमेश्वर आपको बुलाया है। ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை வாழ அழைத்து இருக்கிறார், கெட்டு போவதற்கு அல்ல.
परमेश्वर आपको जीने के लिए बुलाया है, बिगड़ने के लिए नहीं। யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखो। யோவான் 10:10 சொல்லுகிறது, அவர் உன்னை வாழ உனக்கு ஜீவனை கொடுத்து பரிபூரணமாய் இருக்க உன்னை அழைத்து இருக்கிறார். यूहन्ना 10:10 कहता है वो आपको परिपूर्ण से जीने के लिए बुलाया है। இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். நீ வாழ்ந்து இருக்க வேண்டும். यही बाइबल का रहस्य है, आपको जीना है अच्छे से। எப்படிப்பட்ட வாழ்க்கை? விசேஷமான வாழ்க்கை. कैसा जिंदगी? एक विशेष जिंदगी। எல்லா இடங்களிலும் பஞ்சங்களும் குறைகளும் இருக்கும்போது கர்த்தரும் குடும்பத்தை விசேஷப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதுதான் விசேஷமான வாழ்க்கை. सब जगह अकाल है, लेकिन परमेश्वर आपके परिवार को संभालते हैं, ये विशेष जिंदगी है। இன்றைக்கு அந்த விசேஷ வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார். आज भी परमेश्वर वो विशेष जिंदगी के लिए आपको बुलाया है। ஆண்டவரே, நாங்கள் எதனால் அறிந்து கொள்வது? நீர் எங்களோடு கூட வருவதினால் தான் அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर हम ये कैसा जानेंगे? आप हमारे साथ चलो फिर हम जानेंगे। நீர் எங்களோடு கூட இருப்பதினால் தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். आप हमारे साथ रहो तभी हम ये जानेंगे। நாம் செபிப்போமா? என் அன்புக்குரிய தேவச்சனமே, நீ விசேஷித்தவன் என்று விசேஷித்தவள் என்று மறந்து போகாமல் हम प्रार्थना करेंगे, मेरे प्रिय लोग, आप एक विशेष लोग हैं, आप कभी नहीं भूलना। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் விசேஷமானவன் என்பதை நான் மறந்து போய்விட்டேன், விசேஷமானவள் என்பதை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. आज परमेश्वर को देखकर बोलना, मैं विशेष मनुष्य हूँ, ये मैं भूल गया परमेश्वर। அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். वो आप पर ध्यान रखता है, इसीलिए आपके सारे दुख आप उस पर रख दो। என் அன்புக்குரிய தேவச்சனமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமான परमेश्वर की नज़र में आप विशेष है। அல்லேலூயா. தாகம் கொண்ட தேவச்சனோ வானம் பார்க்குது, ஆவல் உண்ட கண்மலையோ கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையோ சந்தோஷம் நான் காணுவேன். என் தேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, மனதை தினம் யோசிப்பவன். சொல்வோம் தேவா, ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா, தினம் அதை யோசிப்பவன். என் அன்பான தேவச்சனமே, நீங்கள் விசேஷித்தவர்களாக தேவன் உங்களை வைத்திருப்பார். प्रिय परमेश्वर के लोग, आप एक विशेष लोग हैं। உங்கள் குடும்பங்களை விசேஷப்படுத்துவா, உங்கள் பிள்ளைகளை விசேஷப்படுத்துவா, உங்கள் படிப்புகளை விசேஷம், உங்கள் எதிர்காலங்களை விசேஷப்படுத்துவா. இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை அப்படியே மாற்றி விசேஷப்படுத்துவா. आपका परिवार को विशेष करेंगे, आपके पढ़ाई को विशेष करेंगे, जो भी स्थिति अभी है सब बदल के आपको एक विशेष रूप में बदल देंगे। ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர்.
क्योंकि वचन कहता है वो 10,000 लोग में उत्तम है। எல்லாரையும் பார்க்கிலும் எல்லாவற்றை காட்டிலும் நம் ஆண்டவர் விசேஷமான ஒரு தேவன். सबसे बढ़कर और अधिक हमारा परमेश्वर विशेष है। எபிரேயர் 1:4 சொல்லுகிறது, தேவ தூதர்களை பார்க்கிலும் இயேசுவுக்கு விசேஷித்த நாமம் உண்டு. इब्रानियर 1:4 कहता है कि देवदूत से भी यीशु का नाम विशेष है। ஆதலால் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். விசேஷமான தெய்வம் பிதாவுடைய வலது பரிசத்தில். எபிரேயர் 1:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ தூதர்களை பார்க்கிலும் இயேசுவின் நாமம் விசேஷமான நாமம். इसीलिए वो परमेश्वर के दाहिने हाथ में बैठा है। इब्रानियर 1:4 में पढ़ के देखना, देवदूत से भी परमेश्वर यीशु मसीह का नाम विशेष नाम है। அந்த நாமம் தான் நம்ம விசேஷப்படுத்துகிறது. அவருடைய சாயலாக வைத்திருக்கிறார். वही नाम हमें विशेष बनाकर उसका छाया बना के रखा है। நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று யோசித்து பாருங்க. हम कितना विशेष है सोच कर देखना। ஜெபம் பண்ணுவோமா? हम प्रार्थना करेंगे। எல்லா அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருக்கிற வீடுகளில் உங்கள் வலது கை இருதயத்தில் வைத்துக்கொள்ளு. जहाँ पे भी है वहाँ पर आँख बंद कर कर अपने दाएं हाथ को हम हृदय में रख कर प्रार्थना करेंगे। நாம் ஒரு விசேஷமானவன் என்று விசேஷமானவள் என்று இதுவரைக்கும் யாரும் நம்மை சொல்லவே இல்லை. நாம் கேட்ட வார்த்தையெல்லாம் முடியாது, அவ்வளவுதான், இனி பிழைக்க மாட்டான், இனி எழமாட்டான், இனி வீடை கட்ட மாட்டான், இனி வாகனம் வாங்க மாட்டான். हम विशेष लोग है करके हमें आज तक कोई नहीं बताया। जो भी हम सुने थे सब ये बर्बाद हो गया, ये कष्ट में, ये गाड़ी नहीं लेगा, ये ऊंचा नहीं उठेगा, यही हम सुने हैं। இனி வாழ்க்கை சரியாக அமையாது, இனி தோற்று போயிட்டான், அவ்வளோதான், முடிந்து போனது, இனி இந்த படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டான், இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரமாட்டான், அவ்வளோதான் என்று நாம் கேட்டு உடைந்து போன உள்ளங்களுக்கு ये अब नहीं उठेगा, इस रोग में रहेगा, इस कष्ट से नहीं उठेगा, ये बर्बाद हो गया, ये सब सुनकर दुख हुआ इस दिल को। உங்களுக்கு ஒரு நற்செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்கும்படி செய்து இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். आप लोग के लिए एक अच्छा सुसमाचार पवित्र आत्मा ने आज बताया है कि आप एक विशेष लोग हैं। விசேஷமான தேவனை ஆராதிக்கிறபடி நீங்கள் விசேஷமானவர்கள். विशेष परमेश्वर की आराधना करते इसीलिए आप विशेष लोग हैं। 10,000 பேர்களிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என நாம் ஆராதிக்கிற தேவன் 10,000 பேர்களிலும் விசேஷமான தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார். आप लोग सब लोग से विशेष है क्योंकि 10,000 में उत्तम हमारा परमेश्वर है, हम उसकी आराधना करते। உன்னால் முடியும், நீ விசேஷமானவன், உன்னால் முடிய விசேஷமானவள் நீ. आपसे होगा क्योंकि आप विशेष लोग हैं। தடைகளை தாண்ட உன்னால் முடியும், விசேஷமானவன், விசேஷமானவள் நீ. सारे कठिनाई को आप पार करेंगे क्योंकि विशेष है आप। வாழ்க்கையில் முன்னேற முடியும் என நீ விசேஷமானவள், விசேஷமானவள். உன் குடும்பம் விசேஷமானது என நீ ஆராதிக்கிற தேவன் விசேஷமான ஒரு தெய்வம். तेरा परिवार विशेष है क्योंकि जो परमेश्वर की तू आराधना करता है वो विशेष है। அவர்தான் உன் குடும்பத்தையும் விசேஷப்படுத்த, உன் வியாதிகளை விசேஷப்படுத்துவார். वही तेरा परिवार और तेरे रोगों को विशेष करेगा। சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை நீக்கி விசேஷப்படுத்திடுவார். सारे शरीर के रोग को हटाकर विशेष करेगा। உன்னொருங்குண்ட இருதயத்தை விசேஷப்படுத்தி ஒரு புது இருதயத்தை உனக்கு கொடுப்பார். तेरा टूटा हुआ हृदय को विशेष करके नया हृदय देगा। கல்லான இருதயங்களை எடுத்துவிட்டு சதையான இருதயங்களை தந்து உன்னை விசேஷப்படுத்தி அந்த ஆவி உனக்குள்ள ஊற்றுவார். वचन कहता है वो पत्थर का हृदय निकाल के एक नया हृदय देगा और वो हाथमा डालेगा, உன்னை விசேஷப்படுத்திடுவார். आपको विशेष करेगा। ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு அக்கினி உங்க மேல இறங்குறது அல்லவா, நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்தை உறுதிப்படுத்துகிறார். एक अग्नि आप पर उतर रहा है क्योंकि आप एक विशेष लोग हैं। உன் பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிறார். விசேஷமானவர்கள் நீங்கள்.
வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்த மாட்டார்கள் என்று. விசேஷமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். आप खाने के लिए कभी किसी से नहीं मांगे क्योंकि आप विशेष लोग हैं, ऐसा वचन कहता है। நீங்கள் கூனி குறுகி போவதில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார். உங்கள் விளைச்சல்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். உங்கள் தானியங்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். आप लोग झुक के नीचे नहीं जाएंगे क्योंकि परमेश्वर आपके सारे कार्यों को आशीर्वाद किए और आपको विशेष रूप में बनाया है। நீ எழுந்து நின்று சொல்லு, பிசாசே நான் விசேஷமானவன். खड़ा होकर बोलना, ए शैतान मैं विशेष हूँ, நான் விசேஷமானவள். நான் விழுந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி நிறுத்துவார். நான் விசேஷமானவன், விசேஷமானவன். अगर मैं गिरूंगा तो भी परमेश्वर मुझे उठाएंगे क्योंकि मैं विशेष हूँ। அவ்வளவுதான். இனி குழந்தையே பிறக்காது என்று சொன்னால், என் அன்பு தேவ ஜனங்களே, சகோதரி சகோதரி, உனக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து உன் குடும்பத்தை விசேஷப்படுத்துவார். तुझे बच्चा पैदा नहीं होगा ऐसा लोग बोलेंगे तो प्रिय भाई और बहनों, यीशु मसीह आपको एक अच्छा बच्चा देंगे क्योंकि आप विशेष लोग हैं। அதான் தேவன், அதான் விசுவாசம் உள்ள தேவன். वही विश्वास योग्य परमेश्वर நீ है। வீடு வாங்க மாட்டே, கார் வாங்க மாட்டே, அவ்வளவுதான். உனக்கு திருமணமே நடக்காது, நீ படிப்பில் முன்னேற மாட்டாய், நீ விசேஷம் இல்லை என்று சொல்லும்போது கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள். அவள் எப்படி ஒப்புக்கொடுத்த பாருங்க, என் நேசர் என்னை அவருடைய நேசத்தினால நான் சோகமடைந்தேன். तू पढ़ाई नहीं करेगा तो गाड़ी नहीं लेगा, तेरा शादी नहीं होगा, ऐसा जो भी लोग बोल रहे हैं उनके सामने परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। उस स्त्री ने कैसा अपने जिंदगी को परमेश्वर के हाथ में दिया, आप भी परमेश्वर के हाथ में अपनी जिंदगी को दे दो। நேசரை கண்டுபிடித்தா சொல்லுங்கப்பா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களை விசேஷப்படுத்துவார். आज भी आपकी जिंदगी परमेश्वर के हाथ में देना, वो आपको विशेष करेगा। உங்கள் ஞானத்தை விசேஷப்படுத்துவார், உங்கள் அறிவை விசேஷப்படுத்துவார். आपके ज्ञान और बुद्धि को वो विशेष करेगा। உங்கள் எலும்புகளை விசேஷப்படுத்துவார், உங்கள் நரம்புகளை கர்த்தர் விசேஷப்படுத்துவார், உங்கள் இருதயங்களை விசேஷப்படுத்துவார். आपके हड्डी, आपके हृदय, आपके शरीर को विशेष करेगा। கர்த்தர் விசேஷப்படுத்துவார். எப்படிப்பட்ட டயபிட்டிஸாக இருந்தாலும், எந்தவித சுகராக இருந்தாலும், எந்தவித இருதய கோளாறாக இருந்தாலும், இரத்த கொழுப்பு, இரத்த கசிவுகள் இருந்தாலும், ஒருவேளை இரத்தப்போக்கு இருந்தாலும், அந்த இரத்தப்போக்கை மாற்ற என் தேவன் வல்லமுள்ளது. चाहे कोई भी रोग हो शरीर में, मेरे यीशु मसीह आपको चंगाई देने बलवान है। விசேஷப்படுத்துவார். மாதந்தோறும் ரத்தம் போய் ரத்தம் போய் ரத்தம் போய் சரீரம் ஆமீன் பலவீனமாய்ப்பட்டு இருக்கிற உன் சரீரத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு விசேஷப்படுத்த போகிறார். बलवीन पड़ा तेरा शरीर को आज यीशु मसीह विशेष करेंगे என நீ விசேஷமானவள் என்பதை கர்த்தர் உன்னை கொண்டு நிரூபிக்க போகிறார். क्योंकि तू विशेष है, ये परमेश्वर सबको बताएंगे। அந்த நேசரை நீ அண்டிக்கொள், அவரை பிடித்துக்கொள். उस प्रेमी को तो पकड़ ले और अपना ले। உன் விசேஷம் உன் குடும்பத்தெல்லாம் விசேஷப்படுத்தும். आपके परिवार को विशेष करेंगे। உன் கூட எத்தனை ஜனங்கள் இருக்கு, எத்தனை நண்பர்கள் இருக்கு, எத்தனை சொந்தங்கள் இருக்கட்டும், எத்தனை பந்தங்கள் இருக்கட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டபடினால் கர்த்தர் உன்னை விசேஷமாக அவங்க முன்னால் உன் தலையை நிறுத்துவார். आपने परमेश्वर यीशु मसीह को अपना लिया, इसलिए आपके सारे दोस्त, सारे बंधन, सारे रिश्ते के सम्मान में, समूह में परमेश्वर आपको ऊंचा करेंगे और विशेष करेंगे। வாங்குகிறவனாக வைக்க மாட்டார், மாறாக உன்னை கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை வைப்பார். आप कर्ज नहीं लेंगे, कर्ज देंगे देश को। ஏன்னா நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவள். क्योंकि आप विशेष लोग हैं। உனக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு உன் குடும்பத்தை நடந்து கொண்டு இருக்க பிரியமானவர்கள். ஏன்னா நீ விசேஷமானவர்களா. आज एक चमत्कार हो रहा है क्योंकि आप विशेष लोग हैं। உலகத்தில் இருக்கிற எல்லா சாதிகளை காட்டிலும், எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கள் விசேஷமானவர்கள். इस दुनिया के अनेक जाति के लोग से परमेश्वर यीशु मसीह के जो आराधना करते हैं वो लोग विशेष लोग हैं। கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார்.
உறுதிப்படுத்துவா. ஒரு சிலரை கோர்ட் வழக்குகளினால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு கிடைக்காது, என்னை விட்டு போய்விடுமோ என்று கலங்கி கொண்டு இருக்கிற வழக்கில் தோற்றுப்போய் எல்லா பணத்தையும் இழந்து ஒரு மூலையில் முடங்கி இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உன் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து உன் வழக்குகளை மாற்றி உன்னை விசேஷித்தவனாக அந்த மாற்றி விசேஷித்தவனாக நிறுத்துவார். जो भी तेरे विरोध है उनसे परमेश्वर तुझे जीत देंगे और तुझे एक विशेष मनुष्य बना देंगे. உனக்கு எத்தனை பேர் எதிராக இருந்தார்களோ அத்தனை எதிரியுடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவார். सारे विरोधी की हृदय को परमेश्वर बदल देंगे. ஏன்னா நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். क्योंकि जो परमेश्वर पे तू भरोसा करता है वो सर्वशक्तिमान है. உனக்கு நீதி செய்வா, உனக்கு நீதி செய்வா, आपके लिए न्याय करेगा. இழந்து போனதை மறுபடியும் உனக்கு தந்து உன்னை உயர்த்துவா. जो भी चीज़ आप खोए थे उसे वापस देकर आपको आशीर्वाद करेंगे. லூகாஸ் 19 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார், உன்னை விசேஷப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார். लूकास 19 कहता है कि खोया हुआ लोग को ढूंढने के लिए परमेश्वर यीशु मसीह दुनिया में आए. ஆண்டவர் நன்றி மட்டும் சொல்லுவோம். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு ஆண்டவர், முடிந்து போனது என்று நினைத்தேன், இனி சுகமாகாது என்று நினைத்தேன், இனி கிடைக்காது என்று நினைத்தேன், இனி வராது என்று நினைத்தேன், எனக்கு படிப்பே ஞானமில்லை என்று நினைத்தேன், எனக்கு திருமணமே ஆகாது என்று நினைத்தேன், வாகனமே வாங்க மாட்டேன் என்று நினைத்தேன், இந்த வீட்டை கட்ட மாட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது, நான் ஆராதிக்கிறேன் தேவன் விசேஷமுள்ள நாமம். எபிரேயர் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை பார்க்கலும் அவருடைய நாமம் விசேஷமானது. அந்த விசேஷமுள்ள நாமம் உங்களை விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கும். हम सिर्फ परमेश्वर को धन्यवाद कहेंगे. इतना दिन हमें पता नहीं था कि हम कितने विशेष लोग हैं, पर अब पता चला कि हम कितने विशेष लोग हैं. हम जो परमेश्वर की आराधना करते हैं वो विशेष परमेश्वर है. இப்பொழுதும் அன்புக்குரிய தேவ சின்னமே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பலமாக உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்க காரணம் இந்த வாரம் உங்களை விசேஷத்தலாக மாற்றப்படுது. परमेश्वर के आत्मा आपके परिवार में उतर रहा है क्योंकि इस हफ्ते में आपको परमेश्वर विशेष मनुष्य बनाने वाला है. உங்கள் எதிரிகளுக்கு முன்பு விசேஷத்தால் நிற்க வைக்க போகிறார். உங்கள் எதிரி ஒரு வழியாக வந்த எதிரிகள் 7 வழியாக ஓட போகிறது. உங்கள் கண்கள் காணும்படிக்கு உங்களை விசேஷப்படுத்த போகிறார். आपके विरोधी के सामने आपको विशेष बनाने वाला है. आपको विरोधी एक रास्ते से आकर 7 रास्ते से भागेगा, उतना विशेष परमेश्वर आपको बनाने वाला है. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகள் குடும்பங்கள் தேசங்கள் விசேஷப்படுத்த மாட்டார். धन्यवाद परमेश्वर. जो भी ये सुसमाचार सुने सबको विशेष करना. இந்த கொள்ளை நோயினால் தகப்பனே அநேக ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் விசேஷப்படுத்தி சுகப்படுத்தி பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். इस रोग से तेरे लोग को बचाकर तू संभालना प्रभु. கர்த்தர் ஒவ்வொரு வீட்டின் ஆகாரங்களை விசேஷப்படுத்திருங்கப்பா, தண்ணீரை விசேஷப்படுத்துங்கப்பா, सारे घर के खाना और पानी को विशेष कर दो पिता. படுத்துங்காண்டவர் நீங்கள் தான் பெருக செய்யும் அப்பா. இப்போது இருக்கிற சூழ்நிலை பாருங்காண்டவர், அது அப்படியே நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கட்டும் சார். अभी जो स्थिति है उससे और अच्छा बढ़ने दो प्रभु. சாரபாத் வீதவை வீட்டில் ஆண்டவரே பெருகினது போல இப்போது இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கட்டப்பா. என்னை விசேஷித்த ஆண்டவரை ஆராதிக்கிறபடி இவளை குடும்பங்களை விசேஷப்படுத்தி கொண்டே இருக்கோம். विशेष परमेश्वर की आराधना करते इन लोग, इसके लिए इनके परिवार को विशेष रूप से आप बढ़ाना प्रभु. உங்களோட பாதத்தை நோக்கி பார்க்கிறோம், உங்களை கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆணி பாய்ந்த பாதத்துக்கு நாங்கள் முத்தமிடுகிறோம். ஒவ்வொருவரையும் விசேஷப்படுத்துங்கப்பா. आपके चरणों की ओर देखते, आपके चरणों में हम हमारे विनंती को रखते, सबको आप विशेष करना प्रभु. எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீர்களை துடைத்து விடும் கவலைகளை மாற்றும். सारे आंसू को पोंछ लो और कष्ट को हटा दो प्रभु. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும்.
सारे दुख खुशी में बदलने दो प्रभु, சுகமடையட்டும் சுவாமி. सारे रोग चंगाई होने दो प्रभु. இந்த செய்தி கேட்டபடினால் விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது, இந்த குடும்பங்கள் மீது, இந்த சிரசுகள் மீது தங்கட்டும் சுவாமி. உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ये सुसमाचार सुने इसलिए इनके घर पे एक विशेष आशीर्वाद आने दो. आपका आशीर्वाद करने वाला हाथ इनको आशीर्वाद कर रहे हैं, इसके लिए धन्यवाद प्रभु. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த விசேஷித்த ஆசீர்வாத நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்று கொண்டோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். आप एक विशेष आशीर्वाद सबको देने वाले, इसके लिए धन्यवाद. सारी स्तुति सारे महिमा यीशु मसीह को देते और आपके नाम से ये प्रार्थना मांगते, मेरे जीवन के अच्छे पिता. आमीन. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்றும் மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பான தேவச்சந்தமே, நீங்கள் விசேஷித்தவர்கள். பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். பிரச்சனை பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். குறைகளை பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். நான் ஆராதிக்கிறேன் தேவன் 10,000 பேர்களை சிறந்தவர். கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவார். இந்த சாட்சிகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க, விசேஷப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆம்.